அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்தர்தாசன் செல்வகுமார். 2024 வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு பலன்களில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கன்னி ராசிக்கு உண்டான புது வருட பலன்கள். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரில. எல்லா சாமியும் கும்பிட்டுட்டேன், எல்லா விதமான பரிகாரமும் செய்துட்டேன், யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ எல்லாமே செய்துட்டேன். ஆனால் இப்போது என்ன நடக்குதுன்னே தெரில. அதனால் எனக்கு சாமியவே கும்பிடலாமா வேணாமா என்கின்ற நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் என்று ஆதங்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கண்கூடாக பார்க்க முடிகிறது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன விதமான உழைப்புகள், என்ன விதமான முயற்சிகள் எல்லாமே செய்தால் கூட என்னுடைய திறமையை நான் வெளிக்காட்ட முடியல. நான் போயிட்டு மற்றவங்களுக்காக உழைச்சி கொடுக்குறேன். நான் யாருக்கெல்லாம் ஆலோசனை சொல்கிறேனோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனால் நான் செய்கின்ற உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்கலையே என்கக்கூடிய ஆதங்கம் இந்த கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. குடும்பத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு, நாம் அன்பு செலுத்துகின்ற அளவிற்கு மற்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னா அதுவும் சந்தேகம். என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சுயநலவாதியாக தான் இருக்காங்க என்கக்கூடிய ஆதங்கம் கன்னிராசியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது. 30 வருடங்களாகவே கன்னிராசியைச் சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த 30 வருடமாகவே நான் செய்யக்கூடிய, அதாவது என்னுடைய வாழ்க்கை இல்லைங்க, ஏதோ ஒரு கடமைக்கு வாழ்கிறேன் என்று நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு தான் ராசியில் கேது. இந்த கேது பகவான் ராசியில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பின்னோக்கிய பார்வையினால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறதுனால இன்று முதல் இந்த 2024 வருடம் துவங்குது இல்லையா, இப்போலேருந்து உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். இவ்வளோ நாள் நான் முயற்சி பண்ணேங்க, நான் பண்ண முயற்சி, நான் எடுத்த அலைச்சல், நான் உழைத்த உழைப்பு, அதுக்கெல்லாம் கிடைக்காததா இப்போ கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழலாம். அது நியாயம்தான். ஆனால் இப்போது நீங்கள் சாதாரணமாக எதையும் செய்தால் கூட அது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கேது பகவான் கொடுக்கிறார். இல்லைங்க, கேது கெடுக்கிற கிரகம் தானே? ஆமாம், கேது கெடுக்கிற கிரகம்தான். யாரை கெடுப்பார் அப்படின்னா, இந்த ராசியில் உட்காந்துடுறார் இல்லையா, அப்போ இந்த கன்னி ராசியில் உட்காந்துருக்கிறார் இல்லையா, இந்த ராசிக்காரர்களை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து சூழ்ச்சி செய்யக்கூடிய சண்டாளர்களை கெடுப்பார், எதிரிகளை கெடுப்பார். உங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, அந்த குழப்பத்தை கெடுப்பார். ஏதோ ஒரு சத்ரு உங்களுக்கு எதிரிகள் இருந்து உங்களுக்கு தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான், கூடவே இருக்கான், துரோகியாக இருக்கான், அவர்களை கெடுப்பார். ஆனால் கேது பகவான் உங்களை வாழ வைக்கப் போகிறார். ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் எங்கே தெரியுங்களா? கடகராசியை போய்ட்டு பார்க்குறார். கடகம் கன்னிராசிக்கு 11ஆவது இடம். இந்த கடகராசி என்பது என்ன? ஜலக்கிரகம். ஜலக்கிரகத்திற்கு அங்கே போய் கேது பகவான் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? கோதண்ட கேதுன்னு அர்த்தம். அங்கே கேது பகவான் இருக்கும் பொழுது ஒரு விசேஷமான ஒரு நல்ல பலன்களையே செய்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு ரொம்ப பிடித்தமான வீடு. அந்த இடத்தை 11ஆம் இடமாக உங்களுக்கு போயிடுது இல்லையா, அங்கே போயிட்டு இவர் பார்க்கறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய, எதிர்பார்த்ததெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறப்போகிறது. சரி, இதுக்கு அந்த கேது பகவான் நமக்கு கரெக்டாக அவருடைய நல்லதெல்லாம் செய்யணும். அதற்கு நாம் என்ன விதமான பரிகாரங்கள் செய்யலாம்? கேதுன்னாவே விநாயகர் தானே. அப்போ விநாயகர்னா என்ன? விநாயகர் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். கடற்கரை ஓரத்தில் விநாயகர் எங்கே இருக்கிறார்? பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர். அவர் சித்தர் பீடத்தில் இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சித்தர் தொல்லைக்காத சித்தர். எப்படி திருப்பதியில் கொங்கண சித்தர் சமாதி மேலே வெங்கடாஜலபதி ஆட்சி பண்ணுறாரோ, அதுபோல் தொல்லைக்காது சித்தருடைய ஜலசமாதிக்கு மேல்புறமாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் ஆட்சி செய்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு நேரம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகரை ரொம்ப அற்புதமாக வழிபடணும். சரி, அப்படி வழிபடும் பொழுது எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்படின்னா என்றைக்கு வேணாலும் போகலாமா? இல்லை, உங்களுக்கு என்ன விதமான நட்சத்திரம்னு பார்த்துக்காங்க. சித்திரை நட்சத்திரமா,
அல்லது அஸ்தம் நட்சத்திரம், இது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு யமகண்டம் வரக்கூடிய நேரத்தில் போயிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வழிபட்டுட்டு நம்பிக்கையோடு உங்களுடைய குறையை அங்கே சொல்லிட்டு வாங்க. உங்களை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்றத நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். சரி, அதற்கு பிறகு வேறு என்ன விதமான கிரகங்கள் பாதகம் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே அப்படின்னா, நான் சொல்லியிருக்கிறேன், கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு அல்லது கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய தசை காலகட்டங்களில் எந்த விதமான நன்மையும் செய்தது இல்லை. உங்களுக்கு குரு தசை வந்துருச்சுங்க, ஆஹா உங்களுக்கு குரு தசை வந்துருச்சு, ஓஹோ, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் எழுதிய புத்தகங்கள், இதற்கு முன்பு இருக்கக்கூடிய பதிவுகளில் கூட சொல்வேன், கன்னிராசி மற்றும் கன்னி லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் எந்த விதமான நல்ல பலாபலன்களையும் எனக்கு தெரிந்து செய்தது இல்லை. அதுக்கு கன்னிராசி மட்டும் இல்லை, விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், மகர ராசி மகர லக்கணம், மேஷ ராசி மேச லக்கணம், மிதுன ராசி மிதுன லக்கணம், இவங்களுக்கெல்லாம் குரு பகவான் எந்த நல்லதும் செய்ததா எனக்கு தெரியல. ஒருவேளை அவர்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் 3, 6, 8, 12 இடங்களில் மறைந்திருந்தால் நல்லது செய்வார். அப்போ இப்போ குரு பகவான் கன்னிராசியில் எங்கே இருக்கிறார்? 8ஆம் இடத்துல போய்ட்டு மறைஞ்சிடுறார். அப்போ 8ஆம் இடத்தில் மறைந்த அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யும். இதுதான் சாப்டர். அப்போ 30 வருட காலமாக நீங்கள் எதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே இனி உங்களை தேடி வருகின்ற அளவிற்கு விட்டு போன சொந்தங்களெல்லாம் கூடி வரும். உங்களை விட்டு ஓடி போன நண்பர்களெல்லாம் திரும்ப இணைவார்கள். கைவிட்டு போன பணம், நாம் நஷ்டமடைந்ததெல்லாம் வேறு, நான் உழைத்ததை தாண்டி கடன் வாங்கி விட நான் நஷ்டமடைஞ்சிருக்கேன். அது எல்லாத்தையும் ஈடுகட்டுவதற்கு பல மடங்காக நீங்கள் சம்பாதித்து கொள்வதற்கு கடவுள் உங்களுக்காக கொடுத்திருக்கின்ற அந்த அற்புதமான வாய்ப்பு தான் ஜென்மகேது, 8ஆம் இடத்துல குரு, அது எல்லாவற்றையும் தாண்டி 6ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான். அப்போ இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் என்ன செய்வார்? முதல்ல ருணம் சத்ரு ரோகம். அப்போ இந்த மனதில் போட்டு ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை அப்படின்னு ஒன்று உங்களை மனசை போட்டு அறுத்துட்டு இருக்குது இல்லையா, மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தெளிவும் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கடன் தொல்லை அப்படின்றது, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், அந்த கடன் தொல்லையிலிருந்து படிப்படியாக நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள். இதெல்லாம் எப்போங்க நடக்கும்? நானும் ஒரு வருஷமும் யூடியூப் நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எப்போ நடக்கும்? மே மாதத்திற்குள் இவை அனைத்தும் நடந்தே தீரும். திருமண வயதை அடைந்தும் சரியான வாழ்க்கை துணை கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே. இல்லைங்க, நான் திருமணம் செய்து பல வருடமாவது எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன், குழந்தை பாக்கியம் இல்லையே. குழந்தை பேர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், ஒரு கடை வைக்கணும், வைக்கலாம். அதற்குண்டான காலகட்டமும் இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு நடந்து தீரும். சரிங்க, இதில் பாதகமான விஷயங்கள்னால் என்ன அப்படின்னா, ராசிக்கு 7ஆம் இடத்துல போய்ட்டு ராகு பகவான் இருக்கிறார். அந்த ராகு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனையை கொடுப்பார். அப்போ இந்த பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தருவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். குழந்தைகள்கிட்ட வாக்குவாதம் இருக்கக்கூடாது, குழந்தைகள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். உங்களுடைய பிள்ளைகள் நான் இந்த மாதிரியான ஒரு படிப்பு படிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் கிடையாது, நீ இப்படி தான் படிக்கணும், நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன், இல்லை நீ இன்ஜினியருக்கு தான் படிக்கணும், நான் அட்வொகேட் படிக்க போகிறேன், சட்டத்துறையை கையில் எடுக்க போகிறேன், அதெல்லாம் கிடையாது, நீ ஃபைனான்ஸ் இப்போ சம்மந்தப்பட்ட எக்கனாமிக்கலுக்கு தான் நீ போகணும், ஃபைனான்ஸுக்கு அதை சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும். அவங்கள்ட்ட போயிட்டு வாதாடுவதும் வேண்டாம், அவர்கள்ட்ட விவாதம் பண்ணுவதும் வேண்டாம். உங்களுடைய குழந்தைகள் எதை கேட்கிறார்களோ எதை விரும்புகிறார்களோ அதை செய்து கொடுப்பதற்கு நீங்கள் தயார் நிலைக்கு வந்துவிட வேண்டும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும். குழந்தைகளுக்கு வண்டி வாகனங்கள் அப்படின்றதில் மிக கவனமாக இருக்க சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். சரி, எங்களுடைய குடும்ப தெய்வம் அப்படின்றத நீங்கள் இதில் எடுத்துக்கணும். என்ன காரணம்னா, ராகு பகவான் போய்ட்டு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போ உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் இறந்து போயிட்டு தெய்வமாக இருப்பாங்க. அவர்களை நீங்கள் வணங்கியே தீர வேண்டும். எங்களுக்கு யாருன்னே தெரியலங்க, முன்னோர்கள்ட்ட கேளுங்க, பெரியவங்கள்ட்ட கேளுங்க, வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க.
அது ஒரு ஒரு ஊருக்கு தகுந்தாற் போல் பேர் மாறுபடும். பூவாடைக்காரி அப்படிம்பாங்க, கன்னிமார் தெய்வம் அப்படிம்பாங்க, பாவாடைக்காரி அப்படிம்பாங்க. மொத்தத்தில் அவர்கள் உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வழிபாடை நீங்கள் செய்யலாம். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புமே நல்ல நிலைமையில் இந்த கிரக நிலைகள்லாம் இருக்குது அப்படின்றதுனால இதை நம்ம நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய கௌரவ பதவிகள் வந்து சேரும். வீடு கட்டணும் அப்படின்ற இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் மாறிவிடும். வீடு கட்டுறதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். சொத்து இருக்குது, அதை பாகப்பிரிவினை பண்ணணும். பொறுமையாக பண்ணிக்கலாம். இப்போ என்ன இருக்குது, அந்த வார்த்தையே வேண்டாம். பெரியவர்களை வைத்து, அனுபவசாலியர்களை வைத்து, குடும்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய மூத்தவர்களை வைத்து நமக்கு தேவையான பாகப்பிரிவினை செய்து கொள்வது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் நீங்கள் விருப்பப்பட்ட பாடங்களை தேர்வு செய்யலாம். சுயதொழில் செய்பவர்களுக்கு பொற்காலமான ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டமே இருக்கும். சரி, இது எல்லாமே ஓகேங்க, நாங்கள் கூட்டு தொழில் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் யாரிடம் சேர்ந்து கூட்டு தொழில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு, உங்களுடைய கரணநாயகனும் அவர்களுடைய லக்னத்தினுடைய அதிபதியும் இவங்க எல்லாமே ஒப்பிட்டு ஒன்றாக வருகிறார்களா, செய்யலாமா என்பதை பார்த்து கொள்ளலாம். நீண்ட நாட்களாக உங்களை துரத்தி கொண்டிருந்த வம்பு வழக்கு போன்றவை, கோர்ட்டு கேஸு, இது எல்லாமே சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம். விவசாயிகளுக்கும் விவசாயத்தை துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் மிக யோகமான காலமாகவே இந்த காலகட்டம் இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இது நாள் வரைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்து சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதற்கு, குடும்பத்திற்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி சேர்த்து கொள்வதற்கு, அழகு பார்த்து கொள்வதற்கு உண்டான ஆடம்பர பொருட்கள் வாங்கி வைத்துக் கொள்வதற்கு உண்டான அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, குடும்பத்தில் குழப்பம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கன்னி ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது. நான் பெரிய ஆள், நான் சொல்கிறத தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை விடாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது என்பது மட்டுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கன்னிராசிக்காரர்கள் பரிகாரமாக ஏதாவது செய்ய வேண்டுமா? கண்டிப்பாக செய்யலாம். பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அல்லது வைத்தீஸ்வரன் கோவில், சிதம்பரத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் இருக்குது இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் சென்று அந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் பகவான் அப்படின்னு இருப்பார். அந்த செவ்வாய் பகவானை வழிபடுவது என்பது உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியையும் அளவில்லாத சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.